வாழ்க்கை வாழ்கிறதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடித்த மாதிரி வாழலாம்னு நினைத்தோம்னா 4 பேர் 4 விதமாக சொல்கிற மாதிரி வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கம் பக்கம், சொந்த பந்தம், வேலைக்கு போகாத வெட்டியாக இருக்கக்கூடியவங்க, பல்லு போனாலும் சொல்லு போகாத கிழவி. இந்த 4 பேருக்கு பிடித்த மாதிரி வாழ்வது வாழ்க்கையா, இல்லை உனக்கு பிடித்த மாதிரி வாழ்வது வாழ்க்கையா? வாழ்க்கையை தாங்க வாழ முடியும். உனக்கு பிடித்த மாதிரி ஆனந்தமாக வாழ்வது வாழ்க்கைங்க. பிறர் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைத்து பார்த்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உண்மை இருக்காதுங்க, பொய் தாங்க இருக்கும். ஆனந்தம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, எப்பயும் நடிப்பு ஒன்று மட்டும்தாங்க இருக்கும். பிறருக்காக நம்ம வாழ்வதை விட நமக்காக ஆனந்தமாக வாழ்வதே வாழ்க்கை. மகிழ்ச்சியாக வாழ்வோம், இயல்பாக வாழ்வோம். வாழ்க வளர்க, வாழ்க வளர்க, வாழ்க வளர்க.